வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு எம்ஏ கிராஸ்ன்னு இருக்குல்ல, எம்ஏ கிராஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எம்ஏ கிராஸில் வந்து செட்டிங்ஸ் வந்து இது வந்து நான் ஒயிட்டில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒயிட்டில் போட்டுக்கிட்டேன், லாங் மூவிங் ஆவரேஜ் வந்து ரெட்டில் போட்டுக்கிட்டேன். ஸோ கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டுமே நான் இப்போ பண்ணிட்டேன். இதில் செட்டிங்ஸ் வந்து 10, ஷார்ட் வந்து 10, லாங் வந்து 30. நீங்கள் வந்து வேறு ஏதாவது செட்டிங்ஸை மாற்றி ட்ரேட் பண்ணோன்னா ட்ரேட் செஞ்சு பாருங்கள். பட் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணது வந்து இந்த ரெண்டு லென்த்தில் தான், 10 and 30 தான் நான் பேக் டெஸ்ட் செஞ்சுருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸே கிடைக்குது. நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் கிடையாது, நம்ம ஹீக்கினாஷி கேண்டல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 30 டே மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன். இது வந்து ரெட்டில் இருக்கணும். ஸோ ரெட்டில் போட்டுடுறேன். இது வந்து ஒரு 30 டே மூவிங் ஆவரேஜ். என்ன வரமாட்டேங்குது. சரி, ஓகே. இந்த இடத்துல நான் போடுறேன். வந்து ஒரு ரெட்டில் வந்து இருக்குது 30 டே மூவிங் ஆவரேஜ். அதுக்கு மேலே என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கொடுக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. ஸோ இது வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ். 10 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 30 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே கிராஸ் ஓவர் கொடுத்துச்சு. யூஸ்வலாக மூவிங் ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்த உடனே பை பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஹீக்கினாஷியோட சப்போர்ட் எடுக்க போகிறோம். எப்படின்னா, கிராஸ் ஓவர் கொடுக்கும்போது என்ன இருக்கும், நல்ல வந்து ஒரு க்ரீன் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் என் ட்ரேட் வந்து எடுக்கணும்னு சொல்லி. பட் நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ் நல்லா இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ரெட் கேண்டில் வரணும். ஒரு ரெட் கேண்டில், அதாவது இந்த இடத்துல வந்து இந்த மூவிங் ஆவரேஜை வந்து ப்ரைஸ் தொடணும். ஓகேவா, இந்த மூவிங் ஆவரேஜை வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து தொற்றுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வந்து தொற்றுருக்கு. இந்த ரெட் கேண்டில் வந்து தொற்றுக்கணுன்றதை விட உள்ளே போய் க்ளோஸ் வச்சா இன்னும் ரொம்ப நல்லது. அதாவது இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜுக்கு நடுவில் போய் க்ளோஸ் வச்சாலும் நல்லது தான். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. பட் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த ஒயிட் லைனை இப்படி தொற்று இருந்தாவே போதும். இந்த இடத்துல என்ன ஆகுது, தொற்றுருக்கு, உள்ளவும் போய் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வரும். கரெக்டாக இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த க்ரீன் கேண்டில் வந்த உடனே ட்ரேட் எடுத்துருவோமானா, இப்போவும் ட்ரேட் எடுக்க மாட்டோம். இப்போ வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து எப்போ வந்து ட்ரேட் எடுப்போம்னா, இந்த ஒரு க்ரீன் கேண்டில் திரும்ப வரும். அந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, இந்த ஒயிட் லைனை தொற்றுக்க கூடாது. தொடாமல் வந்து இந்த ஒரு ஈக்கினாஷி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ப்ளஸ் இதில் இன்னொன்றும் பார்க்கணும், இந்த இடத்துல வந்து இது வந்து ஃப்ளாட் பாட்டமாக இருக்கணும். கீழே வந்து எந்த விக்கும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கீழே வந்து எந்த ஒரு விக்கும் இருக்கக்கூடாது. இந்த ஈக்கினாஷி வந்து ஃப்ளாட் பாட்டமாக இருக்கணும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்த உடனே நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க மாட்டோம். திரும்ப ப்ரைஸ் வந்து மீன் கிட்ட வரணும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மீன் கிட்ட வருது, அதாவது இந்த ஒயிட் லைனை டச் பண்ணுது. கீழே போய் க்ளோஸ் வச்சாலும் பரவாயில்ல. அடுத்து திரும்ப ப்ரைஸ் வந்து அந்த மீனை விட்டு வெளியேற பார்க்குது. பட் அப்போ நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். எப்போ எடுப்போம்னா, எப்போ அந்த மீனை விட்டு அது ஸ்ட்ராங்காக வெளியே போகுதோ, அதாவது ஒரு ஃப்ளாட் பாட்டம் போட்டுட்டு, ஈக்கினாஷியில் வந்து ஃப்ளாட் பாட்டம் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து நல்லா ரொம்ப சூடு பிடிச்சி மேலே போகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக ஒரு க்ரீன் ஹீக்கினாஷியாக இருந்தால். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ளாட் பாட்டமை வந்து வெயிட் பண்ணுறோம். ஃப்ளாட் பாட்டம் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகி க்ளோஸ் பண்ண உடனே அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து லாங் போயிடுவோம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட். இதை வந்து அப்படியே தான் செல்லுக்கு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட். ஸோ செல்லுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ஒரு 10 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இந்த 10 டே மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 30 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வருது. இந்த இடத்துல 30 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வருது. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். நம்ம எந்த என்ட்ரிஸும் எடுக்க மாட்டோம். எடுக்காமல் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரெட் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுதா, இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போகட்டும். அது எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், விட்டுருங்க. ஸோ ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டில், அந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த ஒயிட் லைனை தொற்றுக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் லைனை தொற்றுக்கு. பட் தொட்ட உடனே நம்ம வந்து திரும்ப வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். அது நம்ம வந்து ஒரு ரெட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆகுது இப்போ. பட் திரும்பவும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். எப்போ எடுப்போம்னா, எப்போ வந்து இந்த ஒயிட் லைனுக்கு கீழே வெளியே வந்து ஒரு ட்ரேட் வந்து ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குதோ, ஒரு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்குதோ, ப்ளஸ் அது வந்து ஃப்ளாட் டாப்பாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் டாப்பாக இருக்கணும். அதாவது ட்ரெண்ட் வந்து திரும்ப சூடு பிடிச்சி போகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த செட்டப் கிடச்சா நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதாவது ட்ரெண்ட் வந்து மீனை விட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியேறுது. அதுதான் கான்செப்ட். இதை வந்து நம்ம இப்போ ஏதாவது லைவ் ட்ரேடில் பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா நம்ம செட்டப்பே வரல. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் என்ட்ரி. ஒரு ஜஸ்ட் ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து திரும்ப அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒயிட் லைனை டச் பண்ணுது. ஒயிட் லைனை டச் பண்ணிட்டு நம்ம கண்டிஷன் ஒன்றும் மீட் பண்ணல. பட் அதே போல் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர், பட் நம்ம கண்டிஷன் எதுவும் மீட் பண்ணல. ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க, திரும்ப ஒரு கிராஸ் ஓவர், நம்ம கண்டிஷனை மீட் பண்ணல. ஸோ நம்ம நிறைய ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்துட்டு பிரைஸ் நல்லா மேலே போகுது. ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. பட் நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். திரும்ப பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுது. கிளீனாக வந்து பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணுதா? ஸோ ரீடெஸ்ட் பண்ண உடனே நம்ம திரும்ப வெயிட் பண்ணுறோம், ஒரு நல்ல க்ரீன் கேண்டல் வருமானு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டல் வருது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டமாகவும் இருக்குது. ஆனால் அது ஒயிட் லைனை டச் பண்ணிகிட்டே இருக்குது. ஒயிட் லைனை டச் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட் பாட்டம் வந்து அடுத்த கேண்டலில் தான் வருது. இந்த கேண்டலில் வரல. ஸோ இந்த கேண்டலில் தான் ஒரு ஃப்ளாட் பாட்டம் வருது. ப்ளஸ் அது வந்து ஒரு இந்த ஒயிட் லைனையும் டச் பண்ணல. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இமீடியட்டாக இந்த கேண்டல் க்ளோஸ் பண்ண உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து லாங் போயிடுவோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீக்கினாஷின்றதுனால இது வந்து ஆவரேஜ் பிரைஸ் தான், ரியல் பிரைஸ் கிடையாது. பட் இது எந்த இடத்துல இந்த கேண்டல் போய் க்ளோஸ் வைக்குதோ இமீடியட்டாக மார்க்கெட் பிரைஸில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருவீங்க. ஓகே, நான் இப்போ என்ட்ரி கொடுத்துட்டேன். எந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும்னா, இப்போ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 ரெட் கேண்டல் இருக்குல்ல, இந்த 3 ரெட் கேண்டல்ல எது வந்து மேக்ஸிமம் லோ அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. எது வந்து மேக்ஸிமம் லோ? இதுதான் வந்து மேக்ஸிமம் லோ. ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து முடிவு செஞ்சேன்னா, மேக்ஸிமம் லோ எடுக்கலாம், ஏன் வந்து இம்மீடியட்டாக இந்த ஸ்விங் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, லிக்விடிட்டி வந்து மேக்ஸிமமாக இந்த ட்ரெண்டுக்கு இங்கே தான் வந்து எடுத்திருக்கு. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த கான்செப்ட்க்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் லாஸை வச்சு நான் பேக் டெஸ்ட் செஞ்சேன். ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வருது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா என்ன டார்கெட் எய்ம் பண்ணுவீங்கன்னா 1:2. 1:2 வந்து நல்லாவே அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த டார்கெட் தான் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வந்து வைக்க வேண்டாம். ஏன்னா 1:2 தான் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. 1:3, 1:4, 1:5லாம் சரியாக ஒர்க் ஆகலை. அதே சமயத்தில் 1:1 வைக்கிறீங்கன்னு சொன்னால் சில சமயத்தில் வந்து ட்ரா டவுன் வந்து பெருசாக இருக்குது. ஓரளவு கொஞ்சம் நம்ம மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1:2 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 ரெட் கேண்டல் இருக்குல்ல, இந்த 3 ரெட் கேண்டலுக்கு எது வந்து மேக்ஸிமம் லோ, இதுதான் மேக்ஸிமம் லோ. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எந்த என்ட்ரி கொடுக்குறீங்களோ அந்த என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் ஏரியாவிலேருந்து தான் நீங்கள் வந்து 1:2 வந்து கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஹீக்கினாஷியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆவரேஜாக அந்த நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த கேண்டில் போயிட்டு இந்த டைமில் எங்கே க்ளோஸ் வைக்குதோ இம்மீடியட்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் பை போட்டுருவீங்க. ஸோ இப்போ செல் என்ட்ரிஸ் ஏதாவது பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃபேக் கிராஸ் ஓவர். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி வந்து எந்த ரூல்ஸும் வந்து இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமா ஒயிட் லைனை வந்து இந்த ரெட் கேண்டல்ஸ்லாம் டச் பண்ணுது. டச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டல் வருது. அந்த க்ரீன் கேண்டல் போயிட்டு இந்த ஒயிட் லைனுக்கு மேலே இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்குது. கரெக்டாக? ஸோ இமீடியட்டாக அடுத்த கேண்டலில் ஓப்பனிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லாங் போயிடுவோம். இடத்துல நம்ம வந்து லாங் போயிடுவோம். இந்த மேக்ஸிமம் இந்த இருக்கிற கடைசியாக வந்த இந்த 2 ரெட் கேண்டல் தான். இந்த 2 ரெட் கேண்டலுக்கு எது மேக்ஸிமம் லோன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல என்ன ஆகுது, 1:2 வந்து அச்சீவ் பண்ணல. பட் 1:1 அச்சீவ் பண்ணியிருக்கா. 1:1 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1:2 தான் வைக்க போகிறோம். 1:2 வந்து அச்சீவ் பண்ணலை. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரிக்கும் வந்து ஒரு என்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க மாட்டோம். ஒரு க்ரீன் கேண்டல் போயிட்டு இந்த ஒயிட் லைனை டச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டல் வந்து ஒயிட் லைனை டச் பண்ணுது. ஸோ இமீடியட்டாக ரெட் கேண்டல் வந்தோடனே எடுக்க மாட்டோம். எப்போ இந்த ஒயிட் லைனை விட்டு இந்த ரெட் கேண்டல் வந்து தள்ளி போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல தள்ளி போகுது. ப்ளஸ் இது வந்து ஒரு ஃப்ளாட் டாப்பாகவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாட் டாப்பாகவும் இருக்குது. ஸோ இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஷார்ட் போயிடுவோம். இந்த இடத்துல எங்கன்னா ஷார்ட் போவோம். ஸ்டாப் லாஸ் எங்கே, இதில் வந்து மேக்ஸிமம் க்ரீன், இந்த லாஸ்ட்டாக வந்த அந்த மேக்ஸிமம் சீரீஸ் ஆஃப் க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரீன் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். பாருங்கள், இந்த கேண்டல் வந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த ஸ்டாப் லாஸை வந்து டச் பண்ணல. ஏன்னா நம்ம கரெக்டான ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். இதுதான் வந்து லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அந்த லிக்விடிட்டிக்கு அப்படி லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. பட் எல்லா டைமும் அச்சீவ் ஆகாது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் இதோட வின் ரேஷியோ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து தப்பிச்சு வந்துடலாம் வெளியே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும்போது வந்து ஒரு ரெட் கேண்டில் போயிட்டு இதை டச் பண்ணுது. டச் பண்ணதுக்கு அப்புறமா
உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் டாப் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டாப் வந்து இந்த கேண்டலில் நடக்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டாப் நடக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்க, அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே இங்கே எங்கன்னா வந்து ஷார்ட் போகிறீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், இதுதான் வந்து கடைசியாக வந்து சீரீஸ் ஆஃப் க்ரீனில் இதுதான் வந்து 2 க்ரீன். அந்த க்ரீனோட ஹை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. லைட்டாக வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்விங்கு போயிருக்கு, பட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கலன்னா எய்மிங் ஃபார் 1:2. நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 அடிச்சிருக்கோம், இந்த இடத்துல 1:2 ஈஸியாக வந்து அடிச்சிருச்சு. ஸோ இப்படி நீங்கள் கரெக்டான என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் போடும்போது லிக்விடிட்டியில், அதாவது ட்ரெண்ட் நல்லா சூடு பிடிக்கும் போது அந்த லிக்விடிட்டிக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 1:2 வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அச்சீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேக் என்ட்ரிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோன்னு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரிஸ் கிடச்சிருக்கா, இந்த இடத்துல என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு, பட் இதுவும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது. கிராஸ் ஓவர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி ஒன்று கிடைக்குது, இந்த கேண்டலில் என்ட்ரி கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் வந்து லாங் போகிறோம். இந்த ரெட் கேண்டலுக்கு கீழே 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். கரெக்டாக, ஏன்னா இதான வந்து சீரீஸ் ஆஃப் ரெட்டு. இந்த சீரீஸ் ஆஃப் ரெட்டில் மேக்ஸிமம் லோ எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் கிட்ட வந்திருக்கு, ஆனால் அடிக்கல. ஸோ நவ் வி ஆர் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணோம். ஒரு மீனை விட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விலகி போகும்போது நம்ம வந்து உள்ளே வந்து ட்ரேட் எடுக்கிறோம். அதை வந்து ஒரு மார்க்கெட் வந்து திரும்ப என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கேப்சர் பண்ண பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. ரொம்ப வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இது போல் நான் பல ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு சின்ன சேனல். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பாய்.